வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்பர் ட்ரேடிங் சொல்யூஷன். இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி என்ன பார்க்குறோன்னா 5000 ஒர்த்தபிள் ஸ்ட்ராட்டஜி இன்ட்ராடே சிஸ்டத்துக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுறதுக்கு 5000 கொடுத்து தான் படிச்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இதை ஃப்ரீயாக கொடுத்து போட சொல்லியிருக்கிறாரு. அவர் 5000 கொடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜியை படிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். செட்டப் வந்து இதாங்க. இந்த இண்டிகேட்டர்லாம் அதுக்கு வேணும். டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸு, R1 இண்டிகேட்டர் 14 பீரியடு, RSI 14 அண்டு 50 லைன் போட்டுக்கணும். EMA வந்து 20, PSIR வந்து டிஃபால்ட் தான். எக்ஸாம்பிள் சார்ட் பார்க்கலாம். ஓகே, இதுதான் சார்ட்டு. உங்களுக்கு ஹெக்கினாசி ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த மேலே இருக்கிற இண்டிகேட்டர் உங்களுக்கு PSIR தெரியும். இதுதான் R1 இண்டிகேட்டரு, கீழே இருக்கிறது RSI இண்டிகேட்டர். ஓகே, டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன், குருடாயில் வச்சுருக்கேன். ஓகே, இது ஒன்றும் கிடையாது. மூவிங் அவரேஜ் 20 போட்டிருக்கேன் இங்கே. ஓகே, இது ஒன்றும் கிடையாது. இது வந்து க்ரீன். நீங்கள் பை எடுக்கணும் அப்படின்னா இந்த R1 வந்து க்ரீனில் மேலே இருக்கணும். அதே மாதிரி RSI வந்து இந்த லைனுக்கு 50 லைனுக்கு மேலே இருக்கணும். PSIR வந்து பை லைனில் இருக்கணும். இது 3 தான் கண்டிஷனு. ஓகே, நான் சார்ட் காமிக்கிறேன் எப்படின்னு. இங்கே பாருங்கள், இங்கே இந்த இடத்துல R1 வந்து க்ரீன் மேலே போயிருக்கு. சேம் டைம் வந்து RSIயும் மேலே முதலே போயிடுச்சு. ஸோ PSIR பை கொடுத்தோன்னே அதே சமயம் மூவிங் அவரேஜுக்கு மேலே இருக்கணும். மார்க்கெட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். மேலே க்ளோஸ் ஆனோன்னா நீங்கள் பை எடுக்கிறீங்க. இங்கே பை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே தான் டார்கெட்டு. ஸ்டாப்லஸ் வந்து ஒன்று மூவிங் அவரேஜுக்கு கீழே க்ளோஸ் பண்ணலாம், அல்லது PSIR வந்து மாறணுன்னா PSIR வந்து செல் கொடுத்தோன்னா நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் இருக்கும், அல்லது வந்து சின்ன ஸ்டாப்லாஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் 5000க்கு ஒர்த்தா அப்படின்னு தெரியல. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் பேக் டெஸ்ட்லாம் எதுவும் எடுக்கல. கிடச்சிது, இன்றைக்கி மார்னிங் தான் கிடச்சிது. நான் இமீடியட்டாக வீடியோ போட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது செல்லு, இது செல்லு. இங்கே செல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சேம் டைம் வந்து இங்கே தான் வந்து RSI செல் கிடைக்குது. ஸோ ஹேண்டில் இது க்ளோஸ் ஆனோன்னா இங்கேயும் PSIRலாம் செல் கொடுத்துருச்சு. இதுக்கு கீழே இந்த செல்லுக்கு இந்த ரெட் ஹேண்டில் இருக்குல்லையே, அதுக்கு கீழே நீங்கள் செல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் க்ளோஸ் ஆனோடனே ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஆக்சுவலாக இது காஸ்ட் டு காஸ்ட் தான் அடிச்சிருக்கோம். அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். இது இந்த இடத்துல காஸ்ட் டு காஸ்ட் தான் அடிச்சிருக்கோம். எகைன் பை. இப்போ இங்கே நீங்கள் எகைன் செல் எடுக்கலாம். இங்கே இந்த இடத்துல செல் எடுக்கலாம். ஒரு க்ரீன் வந்துட்டு மறுபடியும் ஒரு ரெட் போயிருக்கு. எடுத்திங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். 15 மினிட்ஸ்னால் ஓகே தான், அது ரீசனபிளான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். எகைன் பை. இதுக்கு மேலே பை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் செல் போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு டார்கெட் போயிருக்காது. ஏன்னா செல்லும் கிடச்சிருக்காது. செல் போட்டிருந்தாலும் டார்கெட் போயிருக்காது. ஓகே, இதுக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இங்கே இந்த பையிங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே மார்க்கெட் இங்கே வந்து க்ளோஸ் ஆனோன்னா நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓவராலாக பார்க்கும்போது இது நார்மலாக கிடைக்கிறது தான். இது எல்லாமே நார்மலாக ஃப்ரீயாக கிடைக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். இது 5000 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். ஓகே, பட் வாங்கிட்டாங்க, இது படிச்சுட்டாங்க. இது லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இது பெங்களூர் சேர்ந்த கம்பெனி. ஓகே நண்பர்களே, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இதில் ஏதாவது ஃபைன் டியூன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணியும் செக் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். பாய்.